I step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music sing. Got that poppin' beat, gonna make you move. Dancing on the floor in the swinging groove. Clap your hands now, let the trumpets sound. Swinging to the left and swinging to the right, no room for worries. Just let go and be free. When the swinging pop, come and join the spree. Swinging melodies, taking us high. Feel the rhythm, yeah, it's gonna make us fly. Can you hear the swing? Can you feel the pop? ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப். இன்னைக்கு ஒரு ஈஸ்டர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கம்யூனிட்டியில் நடந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் ப்ரோக்ராம் தான். ஈஸ்டர் எக் ஹண்ட் எல்லா காமன் ஏரியாஸ்லேயும் நடக்கும். சர்ச்சு இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எல்லாத்துலேயும் நடக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈவெண்ட் தான். அனிமல் பெட்டிங், ஃபேஸ் பெயிண்டிங், கிட்ஸை என்டர்டைன் பண்ணுற எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக ஜூஸ் அதெல்லாமே கூட இருந்துச்சு. I step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music sing. Got that poppin' beat, gonna make you move. Dancing on the floor in the swinging groove. Clap your hands now, let the trumpets sound. எக் ஹண்ட்டில் கோல்டன் எக் ஃபைன் பண்ணிட்டா அதுக்கு பெரிய பெரிய கிஃப்ட் ராம்பர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ட்ராயிங், சாக் பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. பாருங்கள், எக் இப்படி தான் வந்து முன்னாடியே அவங்க ட்ரா பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் போய் எடுத்து. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கோல்டன் எக் ஃபைன் பண்ணுறது தான். எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கிஃப்ட் ராப்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். Swinging to the left and swinging to the right, no room for worries. Just let go and be free. When the swinging pop, come and join the spree. Swinging melodies, taking us high. Feel the rhythm, yeah, it's gonna make us fly. Can you hear the swing? Can you feel the pop? Let's get the party started, yeah, don't you stop. நம்ம பாப்பா ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஃபேஸ் பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஊரில் ஆடு மாடெல்லாம் பார்க்குற மாதிரி இங்கே சாதாரணமாக பார்க்க முடியாதுங்க. ஃபார்ம் அந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை பெட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. எல்லா ஷாப்லேயும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கும் தகுந்த எல்லா டெக்கர் ஐட்டம்ஸ், தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. எக்கு அதெல்லாம், அது வாங்குறதுக்காக வால்மார்ட் தான் வந்திருக்கோம். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நிறைய அழகழகான பொருள்லாம் நிறையா இருந்தது. பாப்பா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி தான் வாங்கியிருக்காங்க, போட்டிருப்பாங்க பாருங்க. எக் ஹண்ட்டுக்கு தான் பாப்பா கிளம்பிட்டாங்க. கோல் முடிச்சுட்டு வரும்போது செம்ம ஹாப்பி. கோல்டன் எக் நான் ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் எக்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. கிட்ஸை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உள்ள குட்டி குட்டி டாய்ஸு, கேண்டீஸு, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹேர் கிளிப்ஸ், பேண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது.
ஈஸ்டர் எக் ஹண்ட் ப்ரோக்ராம்லாம் போயிருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் எக் ட்ராப் தான். இது நம்மளுக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப எக்ஸைட்டடா போயிட்டுருக்கோம். நம்ம வீட்ல இருந்து 1 ஹவர் டிராவல் தான். பட் இருந்தாலும் வந்து கண்டிப்பா அதுக்கு போயே ஆகணும்னு மார்னிங் ஏர்லியரா எழுந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். 1 ஹவர் பக்கம் டிராவல் ஆச்சு. அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இங்க பாருங்க, தொட்டாசினிங்கி டச் மீ நாட் செடி தான். ரொம்ப ஆசையா தொட்டு பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இத பார்த்து. ஈவென்ட்க்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர மாரி தான் இருக்கும். 1 மந்த் முன்னாடியே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா போயிட்டுருக்கோம். நல்ல கிரவுடு தாங்க. நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய சர்ச் ஏரியால தான் I வச்சிருந்தாங்க. step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music sing. Got that poppin' beat, gonna make you move. Dancing on the floor in the swinging groove. Clap your hands now, let the trumpets sound. Swinging to the left and swinging to the right, no room for worries. Just let go and be free. When the swinging pop, come and join us. மேனிலாவும் நெறைய எக் கொட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹெலிகாப்டர்ல வந்து எக் அப்படியே ட்ராப் பண்ற அளவுக்கு பார்க்க முடியுது. பாருங்க இது ரொம்ப அழகா இருந்தது. Swinging melodies, taking us high. Feel the rhythm, yeah, it's gonna make us smile. Can you hear the swing? Can you feel the power? Let's get the party started, yeah. Don't you stop. Don't you stop. Step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music sing. Got that poppin' beat, gonna make you move. Dancing on the floor in the swinging groove. Clap your hands now, let the trumpets sound. Swinging to the left and swinging to ஹெலிகாப்டர்லேருந்து எக் ட்ராப் ஆன அப்புறம், அது அந்த பக்கம் போயிட்ட அப்புறம், நம்ம சேஃபா போய் எக்கெல்லாம் எடுத்துக்கலாம். கிட்ஸ் கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் போலாம். பாருங்க எல்லாரும் அவ்ளோ அவசரமா ஓடி போய் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம அடல்ட்ஸுக்குமே ரொம்ப ஃபன்னான ஆக்டிவிட்டி தான் இது. நம்ம பசங்க பாருங்க சாக் ஆர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் எக் ட்ராப் 2 வாட்டி நடந்துச்சு. ஸோ 2 ரவுண்ட் நம்ம போய் எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த டயர்ட்லேயும் உட்காந்து அழகாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பன்னி தான் பண்ணி. வெதரும் அன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஸ்வெட்டிங் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருந்தது. பசங்க ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃபுட் ட்ரக் பார்த்ததையும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஸ்நாக்ஸ் வாங்க வந்தாச்சு. ஸ்நாக் டைம் தான். ஃபுட் ட்ரக்ஸ் நிறையா இருந்தது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கியாச்சு. நம்ம நாச்சோஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த ட்ரிங்க் கொடுத்தாங்க. க்ரன்ச்சியாக சீஸியாக இருக்குது பாருங்க. எக் ஹண்ட் மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு என்டர்டைன்டாக இருக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. க்ரௌட் நிறையா இருந்ததுனால க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான இடமும் இருந்தது. எப்படியும் 1000+ மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. நல்ல க்ரௌடடாக தான் இருந்தது அந்த ஏரியா. கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுற விதமாக அந்த எக்கோட சேர்த்து இந்த மாதிரி ஃபன்னியாக தலையில் வச்சு எக்கை உடைச்சிட்டு விளையாடுற மாதிரியான எக்கெல்லாம் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பொட்டேட்டோ டாட்ஸும் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கியாச்சு.
சாம் குட்டிக்கு பெருசாக சீஸ்லாம் ரொம்ப பிடிக்காது. பாருங்க அவ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஓடி ஓடி எக் எடுத்த டயர்டில் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அவள் பொட்டேட்டோ டாட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டா. ஸோ எல்லாரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஈவெண்ட் ஓவர். ஹெலிகாப்டர் ஐக்கன் முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு 10:45 போல் இங்கே தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஒரு சேஃபான ஏரியா தான். அண்டர் 2 இயர்ஸ்க்கான எக் ஹண்டிங்க. நம்ம குட்டி பாப்பா போய் எக் எடுத்தாங்க. பட் எக்கை விட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அந்த எக்ஸில் என்ன இருக்குன்னு கண்டிப்பாக வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க பாப்பா. இங்கே நடந்த எக் ஹண்டில் இருக்கிற எக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸு, அப்புறம் வந்து ஹேர் பேண்ட்ஸு, எரேசர்ஸு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. பெருசாக கேண்டீஸ்லாம் அதிகமாக இதில் இல்லை இங்கே. அப்பா ஸ்கூலில் கொடுத்த எக்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கேண்டீஸ் தான் இருந்தது. அவங்களுக்கு அதுதானே ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நமக்கே ஆசையாக இருக்குது அங்கே ஒன்று அவ்வளோ எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணுறது பார்த்தா. குட்டீஸ்லாம் ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பசங்க மாதிரி இவனும் விளையாடுறத பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்குது. டக்குன்னு வளர்ந்துட்டாங்கன்னு. பசங்க ஒரு சைட் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு கேங்காக 7 கார்ட்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நம்ம கேங் சேர்ந்தாவே டம் ஷர்ட்ஸ் விளாடுவோம். பட் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால கார்ட் கேம்ஸோடு முடிச்சாச்சு. கேம் அண்ட் பீஸா பார்ட்டினா அன்னைக்கிட்டே அப்படி தான் ஃபன்னாக முடிஞ்சுது. நாங்கள் எங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரைட் ரைஸ் ஷவர்மா வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க, இந்த வீலாக் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீலாக்ல பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.